ஆக்டர் பிரதீப் ரங்கநாதனுடைய எல்லைக்கே படத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா படத்துல இருந்து ஒரு ப்ரோமோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஃபன்னா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இத பார்த்தோனே ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப ஏப்ரல் 10வது இந்த படம் வந்துருமா அப்படிங்கிற மாரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏகப்பட்ட தடவ படத்துக்கு டேட் சொல்லி ஃபைனலா ஏப்ரல் 10 அப்படிங்கிற மாரி லாக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த தடவ மிஸ் ஆகாதுன்னு தான் நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துடைய பிசினஸ பத்தி பார்த்தோம் அப்படின்னா, படத்துடைய ஓடிடில இருந்து அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. அண்ட் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி வாங்கியிருக்காங்கங்க. ஆக்டர் தனுஷுடைய டி55 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படத்தோட ஷூட்டிங் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப கரண்டா பார்த்தீங்கன்னா, ஆக்டர் மம்முட்டியோட போர்ஷன்ஸ எடுத்துட்டு இருக்காங்க. மம்முட்டியுடைய கேரக்டர் பத்தி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல மம்முட்டி அவர்கள் ஒரு கிரே ஷேட் கேரக்டர்ல வரப்போறாராமா. ஒரு போலீஸ் ஆபீசரா வரப்போறாராமா. ஒரு கிரே ஷேட்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரா பார்த்தீங்கன்னா, மம்முட்டி அவர்கள் படத்துல வரப்போறாருங்க. மம்முட்டி அவர்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர். இப்ப ரீசென்ட்டா களம் காவல் படத்துல அவரோட நெகட்டிவ் ரோல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஷேட் கேரக்டர்ல வராரு. இந்த படத்துல அவரோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் கார்த்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்டேட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதாவது டைரக்டர் மனோஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ஆக்டர் கார்த்தியை மீட் பண்ணி ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருக்காராமா. அந்த கதை கார்த்தி அவர்களுக்கு புடிச்சு போயி, இப்ப அடுத்ததா கார்த்தியோட ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்டா இருக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட்ட எப்ப டேக் ஆஃப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியல. அதுக்கான காரணம் இப்ப நான் ரீசென்ட்டாவே சொல்லியிருந்தேன். கார்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்ததா தெலுங்குல ஒரு படம் பண்ண போறாரு. அதுக்கடுத்து சுந்தர் சி இயக்கத்துல ஒரு படம், பாரஞ்சித் இயக்கத்துல ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைன் அப் அப்படிங்கிறது வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாடர்ன் அஸ்வினுடைய ப்ராஜெக்ட்ட எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது கிளியரா தெரியல. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கார்த்தி அண்ட் மாடர்ன் அஸ்வின் இந்த காம்போ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மாடர்ன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இப்ப கார்த்திய ப்ராஜெக்ட முடிச்சதுக்கு அப்புறமா மாவீரன் படத்துக்கு அப்புறம் அகைன் வந்து எஸ்கே கூட ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. எஸ்கே கூட பண்ற அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் பார்ட் 2 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா எஸ்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட படங்களுக்கு சீக்வல் எதுவும் எடுக்கணும் அப்படின்னா மாவீரன் படத்துக்கு நான் சீக்வல் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்ப கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் பார்ட் 2 ப்ராஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் எஸ்டிஆர் உடைய அரசன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன் அவங்க நடிக்க போறாங்க. ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனா அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகல. இப்போதைக்கு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிட்டாங்களாமா. சீக்கிரமா படத்தோட ஷூட்டிங்ல அவங்க ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த அரசன் படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில போயிட்டு இருக்கு. இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஆண்ட்ரியா அவங்க வந்து ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்காங்களாமா. இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஆண்ட்ரியா அண்ட் டெஸ்டியா இவங்க 2 பேரும் நடிக்கிற இன்வால்விங் சீன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த அரசன் படத்தோட ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா தான் போயிட்டு இருக்கு. இதே வேகத்தோட சீக்கிரமா படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவர்களை பத்தி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதராசி படத்தோட ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ப்ரொடியூசர் கவுன்சில்ல ஏஆர் முருகதாஸுக்கு அகைன்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு ஃபைல் பண்ணிருக்காரு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, மதராசி படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 115 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து டிலே பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் சிக்கந்தர் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, இன்னொரு பக்கம் மதராசி படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால படத்தோட பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகி 175 கோடி ரூபாய் பக்கம் ஆயிடுச்சு. அதனால இந்த படத்தை எடுத்து லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஏஆர் முருகதாஸ் வந்து பாத்தீங்கன்னா நஷ்ட ஈடா ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க போல. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட 10 கோடி ரூபாய் இல்ல, நான் வேணா அதுக்கு பதிலா தெலுங்குல ரமணா 2 படம் பண்ண போறேன், அந்த படத்தை நான் ஃப்ரீயா பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தெலுங்குல பண்ற ரமணா 2 தான் ஏஆர் முருகதாஸோட அடுத்த ப்ராஜெக்டா இருக்கும் அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் ஏஆர் முருகதாஸ் வந்து குரங்க வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான வேலைகளும் போயிட்டு தான் இருக்கு. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் தான் ஏஆர் முருகதாஸோட அடுத்த ப்ராஜெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபைனலி படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஷாருக் கானுடைய போர்ஷன்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுவுமே இப்ப கம்ப்ளீட் ஆயிருச்சு.
சோ இதோட இந்த ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. சோ இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்காமா. சோ இந்த படத்தோட ரிலீஸ பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஜூலை மந்த் அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தான் ரிலீஸ் பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.